புதுச்சேரியில் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி. மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி பரப்புரையில் உறுதி. The people of Puducherry to rule this beautiful state. That is why we are committed to statehood and we are going to hold local body elections within 6 months of coming to power in Puducherry so that the next generation of Puducherry's leaders can arise. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் என ராகுல் காந்தி வாக்குறுதி. வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் வேட்புமனுவை வைத்து வழிபட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு அவினாசி கோயிலில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சாமி தரிசனம். புதுச்சேரி, கேரளா, அசாமில் நாளை மாலையுடன் நிறைவடையும் தேர்தல் பரப்புரை. கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள் தீவிரம். ராணிப்பேட்டை தொகுதியை தந்தை காந்திக்காக விட்டுக் கொடுத்த மகன் வினோத் காந்தி. திமுக தலைமை தனக்கு தந்த வாய்ப்பை தனது தந்தையின் விருப்பத்திற்காக அவரிடம் ஒப்படைத்ததாக பதிவு. திருவையாறு தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகர் அமைச்சராக போவதாக கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி. தானும் டெல்டாக்காரன் தான் என்று கூறி திருவையாற்றில் பரப்புரை. நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். நான் தலைவர்கிட்ட போய் சண்டை போட்டு அவரை அமைச்சராக்குறேன். 1 லட்சம் வாக்கு சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 60,000 வாக்கு செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயம் பண்ணி காட்டுவீங்களா? நீங்க சொன்னதை செஞ்சிட்டீங்களா? நான் சொல்றதை செஞ்சு காட்டுறேன். மெரினா கடற்கரையில் காமராஜர் உடல் அடக்கத்திற்கு கருணாநிதி தடையாக இருந்தார் என இபிஎஸ் கூறுவது உண்மைதான் என சீமான் கருத்து. புதுச்சேரியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேட்டி. குற்றச்சாட்டு ஒண்ணு இல்லையா? ஐயா சொல்றது குற்றச்சாட்டுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது உண்மை. வேணா அங்க காந்தி மண்டபத்தில் இடம் தரேன்னு சொன்னார்ல. இப்ப காமராஜர் பேரை நான் என்ன சொல்வேன்? நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்? என் தாத்தனுக்கு இல்லாத கல்லறைக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு பேத்த எடுப்பேன். தம்பி, நான் உண்மையில உடைச்சு எடுப்பேன் தம்பி. விஜயால் பேட்டி கொடுக்க முடியுமா என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கேள்வி. திமுக வாக்குகளை விஜய் பிரிப்பார் என்பது ஊகம்தான் என்றும் கருத்து. நான் உங்ககிட்ட பேசுறேனே, ஒரு பிரஸ்ல பேசுற மாதிரி விஜயை பேச சொல்லுங்களேன், ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன், 2-3 புது அறிவாளிகளோட கொஞ்சம் ஒரு விவாதம் பண்ண சொல்லுங்களேன், அவருடைய சமுதாய பார்வையை வெளிப்படுத்த சொல்லுங்களேன். எதையுமே வெளிப்படுத்தாம இந்த வாக்க வாங்க போறாங்க, அந்த வாக்க வாங்க போறாங்க, என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்பெகுலேஷன் தான். கோவை அதிமுகவின் கோட்டை என்பது மாயத் தோற்றம் என நியூஸ் 18 தமிழ்நாடு களம் 2026 நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கருத்து. அதிமுக பாஜக பிரிந்திருந்த போது கிடைத்த வாக்கு கூட தற்போது கிடைக்காது என்றும் கணிப்பு. கோவையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் அதிமுக கோட்டை என்பது ஒரு மாய தோற்றம். அதிமுக ஒரு 23% வாங்கியிருக்கலாம், பிஜேபி கூட்டணி ஒரு 18 வாங்கியிருக்கலாம், 2 சேர்த்தா ஒரு 41% வரலாம். இந்த 41 இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வராது. இறுதி வரை தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி பேசியதாக கூறிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. தேமுதிகவுக்கு அடுத்த முறை எம்பி சீட் தர திட்டமிட்டிருந்ததாக நியூஸ் 18 தமிழ்நாட்டின் களம் 2026 நிகழ்ச்சியில் விளக்கம். இந்த நாள் இரவு வரை எங்களோடு பேசினார்கள். இரவு எங்களை சந்திக்க வருவதாக சொன்னார்கள். எங்களை சந்திக்க வருவதாக சொல்லிவிட்டு காலையில் அங்கே சென்றார்கள். அதனுடைய மர்மமும் ரகசியமும் அந்த தேமுதிகவுடைய இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் தான் மக்களுக்கு விளக்க வேண்டும். தனித்தொகுதிகளில் இந்து, சீக்கியம், பௌத்த மதங்களை பின்பற்றும் பட்டியலின மக்களே போட்டியிட உத்தரவிட கோரிக்கை. இந்து மக்கள் கட்ட தலைவர் அர்ஜுன் சம்பத் தாக்கல் செய்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல்.
புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கும் தேர்தலை ஒட்டி 4 நாட்கள் மது விற்பனைக்கு தடை. ஏப்ரல் 7 முதல் 9ஆம் தேதி வரையிலும் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் மே 4ஆம் தேதியும் மதுக்கடைகளை மூட உத்தரவு. சாத்தான்குளம் காவல்துறை விசாரணையின் போது தந்தை ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ் கொல்லப்பட்ட வழக்கு. காவல் ஆய்வாளர் உட்பட 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அறிவிக்கப்படும் தண்டனை விவரம். புதுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டங்களில் மிதமான மழை. திருவாடானை, காரைக்குடியிலும் வெப்பத்தை தணித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. 1 கிராம் 13,810 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,10,480 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை வில்லிவாக்கம் மற்றும் தியாகராய நகரில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள தலா 1 மணி நேரம் அனுமதி. அண்ணா நகர், விருகம்பாக்கம் தொகுதிகளில் அனுமதி கிடைக்காத நிலையில் அவசர ஆலோசனை செய்த விஜய். வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கிருஷ்ணகிரியில் வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி போட்டி. மேட்டூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மகள் வித்யாராணி போட்டியிடும் நிலையில் முடிவு. போதைப் பொருள் வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. சென்னையில் வருமான வரித்துறையுடன் தேர்தல் பறக்கும் படையும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கலில் கயல் சீரியல் நடிகை சுபாஷினி தற்கொலை. குடும்ப தகராறில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக முதற்கட்ட தகவல். வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வனப்பகுதிக்குள் 7 கிலோமீட்டர் நடந்து சென்ற நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர். பரிசலில் ஆற்றை கடந்து சென்று விழிப்புணர்வு. மாநிலங்களவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்பு. திருச்சி சிவா, தம்பிதுரை, அன்புமணி ராமதாஸ், சுதீஷ் உட்பட 6 எம்பிக்கள் பதவியேற்றனர். திருச்சி சிவா என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் உண்மையான இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். டெல்லியின் ஆதர்ஷ் நகரில் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த மர்ம நபர்கள். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறை விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவு. சுந்தர்கோட் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கிய நிலையில் பாறைகளை அகற்றும் பணி தீவிரம். இந்திய கடற்படையின் அதிநவீன வழிகாட்டும் ஏவுகணை போர்க்கப்பலான INS திரிகண்ட் டான்சானியா நாட்டிற்கு சென்றடைந்தது. தென்மேற்கு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இரு நாட்டு வீரர்களும் இணைந்து கூட்டு பயிற்சி ஈடுபட உள்ளனர். சும்மா
இமாச்சல பிரதேசத்தின் லஹோல் பகுதியில் பனிச்சரிவு, காயமின்றி உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். டெல்லியில் குடோன்களில் சிலிண்டர் விற்பனை செய்ய தடை, கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி. இருநாட்டு உறவு மற்றும் போர் நிலவரம் குறித்து கலந்துரையாடல். நேர கணக்கீட்டு முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். கிரீன்விச் நேரத்திற்கு பதிலாக உஜ்ஜயினியை மையமாக கொண்ட மகாகால நேரத்தை கொண்டு வர பரிந்துரை. ஐபிஎல் தொடரின் 12வது லீக் போட்டியில் பஞ்சாபை எதிர்கொள்ளும் கொல்கத்தா அணி. மழையால் ஆட்டம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் ரசிகர்கள் வருத்தம்.